எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், உங்களுக்கு தற்கொலை உணர்வு தோன்றுகிறதா? ஒரு ஆத்மா எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப்ல. 1க்கு 3 வாய்ஸ் நோட் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் இது கேட்டுட்டு இருக்கும்போது என்ன வந்ததுன்னா, அவருக்கு வந்து தற்கொலை உணர்வு ஜாஸ்தியா வருது, எப்படிலாம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா பார்க்குறாராம். தூக்குமாட்டி சாவறதுனா எப்படி, அதுக்கு வீடியோ பார்க்குறாராம். மருந்து சாப்பிட்டு எப்படி, அப்படி நிறைய பார்க்குறாராம். அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எனக்கு வந்து ஆடியோ மெசேஜ் ஒன்று போடுங்க, இந்த உணர்வுலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது நான் பாதி தான் பார்த்துருப்பேன். டக்குன்னு பார்த்தா அவர் அமிச்ச 3 மெசேஜும் அவரே டெலீட் பண்ணிட்டார். ஓகே, அவருக்கு என்னன்னா, அந்த ஆடியோ மெசேஜ் நான் கேட்டதுலேயும் ஒன்று சொன்னாரு, எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுலாம் ரொம்ப கவலையாக இருக்குது, அவமானமாகவும் இருக்குது, தற்கொலை எண்ணம் வருதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறது வந்து அவ்வளோ நல்ல விஷயமா எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து நான் கேட்கும்போது அதெல்லாம் இருந்தது. அது ஃபஸ்ட்டு ஆடியோலேயே இருந்தது. 2வது 3வது நான் கேட்கவே இல்லை, கூட டெலீட் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி ஆத்மாக்கள் என்ன பண்ணணும்? இது வந்து மானசீகமான உள்ள ஒரு பிரச்சனை. மனசுல கெட்ட தேவையான சிந்தனைகள் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான் இந்த எண்ணங்கள் வருது. இப்படிப்பட்டவங்க ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரை போய் பார்க்கறது நல்லது. ஓகேவா? ஒரு சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு தன்னுடைய பிரச்சனை என்னன்னு பாருங்க. இது வந்து உடம்புல என்ன சொல்றாங்கன்னா, கெமிக்கல் இம்பேலன்ஸ் நடக்கும்போது இந்த மாதிரி நடக்குது அப்படின்றாங்க, தியரிட்டிக்கலா மெடிக்கலா. ஸோ நீங்க ஒரு டாக்டரை பார்க்கறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தனிமையிலேயே இருக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா நண்பர்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துலேயே இருங்க. அப்போ என்ன ஒன்றா அந்த டைம் இந்த தாட் வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தனிமையிலேயே இருக்கக்கூடாது. அடுத்தது, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறத விட்டுறணும். எப்படிலாம் தற்கொலை பண்ணிக்கலான்ற மெத்தட் இருக்குல்ல, அதுக்கான வீடியோஸ்லாம் நீங்கள் திருப்பி பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்ல இருக்கான்னு தெரில, இவர் எங்கே போய் பார்க்குறாருன்னு தெரியல. ஸோ அது பெரிய தப்பு. அந்த மாதிரி பார்க்க போகிறது தப்பு. அப்புறம் ராஜயோகம் கற்றுக்கிறது நல்லது. ராஜயோகம் கற்றுக்கிட்டா என்ன ஆகும்னா, ஆத்மாவில் இருக்க புத்தி ஸ்ட்ரெங்தன் ஆகும். புத்தி ஸ்ட்ரெங்தன் ஆச்சுன்னா மனசு கட்டுப்படும். மனசு கட்டுப்பட்டுச்சுன்னா இந்த கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் வராது. ஆனால் இந்த ராஜயோகம் வந்து இன்னைக்கு பண்ண நாளை கூட எல்லாம் சரியாயிடுமானா கிடையாது. அது பல நாட்கள் பண்ணோம், பல மாதங்கள் பண்ணோம், பல வாரங்கள் பண்ணோம், இல்லை பல வருஷங்கள் பண்ணாதான் இது வந்து ஸ்டெடி ஆகும். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்டே இவர் வந்து டாக்டரை பார்க்கறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ மனசு கட்டுப்படாமல் இந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட சிந்தனைகள் அதிகமாக படுத்த தான் இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள்லாம் வருது. ஸோ இது பார்த்துக்கிட்டா நல்லது. நமக்கு சென்னையிலே ஒரு சகோதரர் இருக்கார். அவர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு, பிகே கூட நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. இது முன்னாடி கூட நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு சில ஆத்மாக்கள் இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு அவங்கள ஹேண்டில் பண்ணவே முடியல, தெரியல. அதான் உண்மை. ஒரு லெவலுக்கு மேலே தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதே தான் பேசின்னு இருப்பாங்க, அதே தான் சொல்லுவாங்க. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, எனக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி மெசேஜ் போடுங்க. இந்த டாப்பிக்கே நம்ம வந்து ஒரு நிறைய கேப் கடையில் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம 4500 வீடியோ மேலே போட்டோம். நம்ம எங்கே போட்டிருக்கோம், பழைய வீடியோ போட்டிருக்கோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோ தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்றதெல்லாம் டக்குனு இங்கே ஒரு வாட்டியும் திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி அந்த சம்பவத்தை நம்ம சொல்கிறோம். ஸோ நான் அந்த ஆத்மாவுடைய நம்பரை வந்து அனுப்பிச்சிருக்கேன். அவர் ஆக்சுவலாக எனக்கு மெசேஜ் வந்து வெளிநாட்டில் இருந்த ஒருத்தர் தான் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஓகே, வாட்ஸ்அப்லையாவது பேசி அவர் தீர்வு காணுவார்ல, சொல்யூஷன் கிடைக்கும்ல. ஸோ இது அவருக்காக நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது அவருக்கு ஓரளவுக்கு புரியுது தனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு. அதனால தான் ஆடியோ போட்டு உடனே டெலீட்டும் பண்ணுறாரு. அந்த ஆடியோ வந்த புதுசு இதுலேயே நான் கேட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் ஆடியோவில் ஆல்மோஸ்ட் 3/4 கேட்கும்போது தான் டக்குன்னு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு வந்து ஒரு மாதிரி வெக்கமாகவும் இருக்கு, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இதை ஷேர் பண்ணுறதுலேயே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுக்கணும், ஐ மீன் தேவை, அதனால கேட்கணும்னு நினைக்கவும் செய்கிறாரு. அதனால தான் ஆடியோவும் போடுறாரு. ஸோ கொஞ்சம் பத்தட்டிக்காக தான் இருக்கு அவரோட நிலைமை. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இது வந்து அவர் அனுப்புறது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை எனக்கு. ஒரு கொஞ்ச நாள், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி அனுப்பிச்சிருந்தார். அப்போது நான் மெசேஜ் போட்டுதான், வீடியோவும் போட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஞாபகம் இல்லை, ஆனால் இந்த வாட்டி வீடியோ போடணும்னு கூட நான் நினச்சேன். ஸோ யாருக்காவது இந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் தான் பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறாரு, ஃபீஸ் வாங்கி தான் பண்ணுறாரு.
எகெயின் டிபெண்டிங் ஆன் ஆத்மாவோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சிலது ஃப்ரீயாக அவர் பண்ணுவார், சிலது வந்து அதெல்லாம் அவர் தான் தீர்மானம் பண்ணுறாரு, நான் கிடையாது. நான் அவரோட அறிமுகம் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி உங்களுடைய அதாவது அவர் 2 வழியிலையும் சொல்யூஷன் கொடுக்கலாம். ஒன்று ராஜயோக வழியில் சொல்யூஷன் கொடுக்கலாம். ராஜயோகம் எப்படி மண்மனா போ தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மா தந்தை அன்பா நினைவு செய்யும் போது ஆத்மாங்கிற பாவம் போவோம் அப்படின்றதுக்கு நினைவு பண்ணுறதுக்கும் சொல்லி தருவார். இல்லை அதெல்லாம் நம்ம வீடியோவில் நீங்கள் கற்றுக்கலாம். உடல் ரீதியாக இருக்கிற ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்கள் வந்து அங்கே போய் டாக்டரை பார்த்து இல்லை ஆன்லைன்லேயே கேட்டு சொல்யூஷன் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்க ரொம்ப 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 முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் வந்து தனிமையில் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோக்கள் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் ஆல் வீட்டில் இருக்கவங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டுபிடிக்காத போது இவர் சொல்லிடுறது பெட்டர். அப்போ அவங்க வந்து நல்ல டாக்டரை கூட்டின்னு போய் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி சைக்காட்ரிஸ்ட் மாதிரி ஆத்மாக்களுடைய உதவிகள் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி ஆத்மாக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு தகவல். நான் 2-3 நாளாக என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸில் வந்து ரொம்ப ஆறுதலாக நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு நன்றி. ஆக்சுவலாக நான் சொன்னதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டான எனக்கே தெரில. எனக்கும் ராஜயோகம் தெரியும், 15 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால. அதை என்ன சொல்கிறார் ராஜயோகத்தில் பரமாத்மானா, கோடியில் ஒருத்தர் தான் ராஜயோகி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஏதோ 4 பேர் 5 பேர் தான் வருவாங்க எங்கேருந்தாது. ஸோ இந்த எண்ணிக்கை வந்து அதிசயம் கிடையாது. கம்மியாக இருக்கிறது வந்து அதிசயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது நானும் புரிஞ்சு தான் இருக்கேன். என்னுடைய வருத்தம் அது இல்லை. என் வருத்தம் என்னென்னா, நான் யூடியூப் சேனல் நடத்துறது வந்து ஒரு ராஜயோகி ஆக்கிறதுக்காக கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதுக்காக நான் நடத்தவே இல்லை. அதுக்கு தான் பிரம்மகுமாரிகள் அங்கங்கே சென்டர் கீதா பாடசாலை நடத்தின்னு இருக்காங்க. அது அவங்களோட இன்டென்ஷன் அதுதான். நம்மளோட இன்டென்ஷன் என்னென்னா, பரமாத்மா சொல்கிறாரு கடைசியில் விநாசத்துக்கு முன்னாடி 800 கோடி பேருக்கும் ஜனத்தொகை எவ்வளோ இருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து இந்த நாலேஜ் போய்டும். என்ன நாலேஜ் போய்டும்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் உயிர் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை கேட்டிருக்கோம். அந்த உயிருக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம். அவரோட இயற்பை சிவன், உலகம் ஒரு அல்லா ஜஹா காடுன்னு சொல்லுது. இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போகணும். இவங்க ராஜயோகி ஆகணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, பேராசிட்டமால் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நீங்களும் நான் டாக்டரான எல்லாருக்கும் ஜுரம் வந்தால் குரோசின் பேராசிட்டமால் இப்படி கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி. இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நம்ம யூடியூப் சேனல் நடத்துகிறோம். இந்த மெசேஜ் தெரிஞ்சதுன்னா நம்ம ராஜயோகி ஆயிடுவோம், சத்தியகம் திரேதாக வந்துடுவான்றது கிடையாது. இந்த மெசேஜ் போகிறது என்ன கஷ்டம்? இது என்ன, தமிழ் பேசக்கூடிய 7.5 கோடி மக்களும் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே வந்து ராஜயோகி ஆயிடுவாங்கன்றது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சொல்ல விருப்பப்படுற ஒரே ஒரு மெசேஜ் என்னன்னா, எண்ணம் சொல் செயல் மேலே யாரையும் காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 மெசேஜ் சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறோம். அப்படி இந்த மெசேஜ் போகிறது வந்து 73,300 பேர் தான் போயிருக்காங்கன்றது வந்து ரொம்ப 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 கவலைக்கிடமான ஒரு ஃபிகர். 0.095% ஆஃப் தி தமிழ் பாப்புலேஷன். ஓகே, இப்போ தமிழ் பாப்புலேஷன் 7.7 crore அப்படின்னு கூகுள் பண்ணால் சொல்லுது. என்னுடைய புரிதல் வந்து அப்படியே இவங்க எல்லாரும் வந்து ராஜயோகி ஆயிட போகிறாங்க 33 கோடியிலன்றது கிடையாது. அது எத்தனை எண்ணிக்கையில் ராஜயோகி ஆவாங்க தமிழ் பேசுகிறவங்கன்றது அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பரமாத்மா ராஜயோகத்தில் எங்கேயுமே சொன்னது கிடையாது. நம்மளா யோகிக்கலாம், ஒரு 1 கோடி பேர் வரலாம் போல இருக்குது அப்படின்னு நம்ம யோகிக்கலாம். இல்லை சில பல லட்சங்கள் வந்து தமிழ் பேசுகிறவங்க வந்து இது ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த 73,300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம தமிழ் சேனலே நடத்துறதுனால, நம்ம ஃபுல் வீடியோ தமிழில் தான் போடுறதுனால ஆத்மாக்கள் புரிஞ்சு வராங்க. பரமாத்மா என்ன சொல்கிறாரு, அவங்கவுங்கள நான் டச் பண்ணுறேன், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க வராங்கன்னு. ஸோ டச் ஆகிறவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்தாகணும். எப்படியாவது சென்டர் வழியாக வந்துடுவாங்க, இல்லை எப்படியாவது இந்த சரணகுமார் தம்பியோட வீடியோ பார்த்துருவாங்க. இல்லை நம்ம வீடியோ ராஜயோகியாக இருந்தால் இந்த காலத்தில் எல்லாருக்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்ம சேனலுக்கு வந்துடுவாங்க. அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. ஸோ அதில் எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. அவ்வளோதான் வர முடியுன்றதும் உண்மையும் கூட. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு நான் உட்காந்து வருத்தப்பட்டு உட்காந்துன்னு இருக்கேன்றது கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் விரலுற்றன்றவங்க தான் ராஜயோகம் கற்றுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, பிரம்மபப்ப காலத்துலலாம் வந்து ரொம்ப 400 பேர் வச்சு தான் அவர் ஆரம்பித்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் லக்ஷ்மி நாராயணன் ஆகலையா, அவர் விதைச்சி வச்சது இன்றைக்கி முளைச்சி வரலையா, இதெல்லாம் எனக்கும் தெரியும்.
நான் வருத்தப்படுறது அதுக்காக இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் வருத்தப்படுறது வந்து எல்லாருக்கும் இந்த மெசேஜ் வரணும். நீங்க எந்த பாஷை பேசுங்க, தெலுங்கு பேசுங்க, கன்னடம் பேசுங்க, எப்படியாவது இந்த மெசேஜ் கொடுத்துடணும். நான் ஒரு ஆத்மா, நீங்களும் ஒரு ஆத்மா, ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இறைவன் இருக்கிறார். இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போகணுன்றது தான் வருத்தம். இதுக்கு தான் மாங்குன்னு 365 நாள் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ஆதங்கம். இதுல எனக்கு பரமாத்மாவோட உதவி கிடைக்கல, இந்த டிராமாவோட உதவி கிடைக்கல, இந்த பரிவாரத்தினோட உதவி கிடைக்கலன்றது தான் என்னோட ஆதங்கத்தோட முக்கியமான காரணம். இதை தான் நான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஏதோ ராஜயோகி ஆகலன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜயோகிகளை உருவாக்கினா தான் நம்ம அங்கே வந்து ராஜா ஆக முடியும். நான் ராஜாக்கோ மந்திரிக்காவெல்லாம் முயற்சியே பண்ணல, சத்தியகுத்திலையும் திரேதாயுகத்திலையும். எனக்கு என்னவோ தெரியல, ஆழமா ஒரு விஷயம் பதிஞ்சு போச்சு. என்ன பதிஞ்சு போச்சுன்னா, அதிகமான சுகம் தேவதைகள் தான் பார்க்குறாங்க, அதிகமான துக்கமும் தேவதைகள் தான் பார்க்குறாங்க. நான் அதிகமாக துக்கம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதனால எனக்கு அதிகமான சுகம் தேவையில்லை. இதுதான் என்னுடைய கான்செப்ட். அதனால நான் வந்து திரேதாயுகத்தோட கடைசி வரைக்கும் வந்தால் போதுமானது. நிறைய சுகம் கொடுத்துட்டேன், நீங்கள் அதிகமாக துக்கம் அனுபவின்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ நான் அதனால அந்த ராஜா பதவிக்கு நான் ஆசைப்படல, பிரஜைகளை உருவாக்குற அந்த இதுலையும் நான் ஆசை காட்டல. அப்படிலாம் இருந்தால் சென்ட்ரலில் போய் உட்காந்துன்னு நான் ஏதாவது நடத்தின்னு இருப்பேன். இதெல்லாம் பண்ணல. நான் வெளியே வந்து எல்லாருக்கும் இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு பரமாத்மா சொன்னதுனால அந்த மெசேஜுக்கு நான் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சிவனை பிடிக்கும், அதனால பண்றேன். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? 73,300 ஏன் கம்மின்னு நான் ஃபீல் பண்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட கிளியரா எடுத்து சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம், என் குழந்தை ஃபீஸுக்காக நான் சொல்ற டென்ஷனான வார்த்தை. அது என்னுடைய பாடி முகப்பேர் மாணவர் ஒருத்தர் வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டொனேஷன் கொடுத்தாரு. ஒரு 5,000 கொடுத்தாரு. அவரால் முடிஞ்சது கொடுத்தாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு நமக்கு 2 வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, 200க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. அவர் என்ன சொன்னா, அதில் ஒரு மெசேஜ் போட்டுமா? அவர் என்ன மெசேஜ் போடுவார்னா, பிரதரோட குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு மெசேஜ் போடட்டுமா? இது எனக்கு தோணுது, நானே போடட்டுமா? ஆனால் சேனல் உங்களுதுன்றதுனால வாட்ஸ்அப் சேனல் இருந்துல அவங்களை கேட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு. அவர் நான் சொன்னேன், இப்படி ஒர்க் ஆகுறது கிடையாது. நான் பாருங்களேன், வீடியோவில் எனக்கு குழந்தைங்க தேவைப்படுதுன்னு தான் சொல்கிறேனே தவிர நீங்கள் கொடுங்க நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா நான் அந்த பிரதர்கிட்டையும் சொன்னேன், நீங்கள் 5,000 கொடுத்தது எப்படி நான் உங்களுக்கு கேட்டேனா 5,000 கொடுங்கன்னு? இல்லை, எனக்கு தோணுச்சு. பரமாத்மா டச் பண்ணுவார், ஒரு சோலையும் டச் பண்ணுவார், அவங்க தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து சொல்லி கேட்டு வாங்குறது வந்து கடன். அது நீங்கள் கொடுப்பீங்களா நான் கேட்டாவே அது கடன் தான். இப்போ கடன்லாம் வாங்கி திருப்பி கொடுக்குற நிலைமையில நான் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி மெசேஜ் போடணுன்னா உங்கள் சந்தோஷம் வேணால் போட்டுக்கோங்க, ஆனால் அப்படி இது ஒர்க் ஆகுறது கிடையாது. நான் என் அப்பன்கிட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பா போய் ஒருத்தனை டச் பண்ணுவார், அவர் டச் பண்ணி அவங்க எனக்கு கொடுப்பாங்க. இப்படி தான் இத்தனை வருஷமும் நடந்திருக்கு. அதனால தான் நான் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எங்கிட்ட ஃபோன் எடுத்து பேசுவாங்க. நம்ம ஃபோன் பண்ணாவே பைசா கேட்குறோன்ற எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாது, அந்த ஆங்கிளில் நான் பண்ணுறதும் கிடையாது. பரமாத்மா அவங்கள டச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க தோணும். இப்போ பாருங்க, நான் ஒருத்தர் வந்து இன்டர்நெட் பில்லு கட்டிகிட்டே இருக்காரு. அவர் வந்து நானாக கேட்டுன்னு இருக்க மாதம் மாதம் கொடுங்கன்னு. அவருக்கு இறைவன் டச் பண்ணுறாரு, அதனால கொடுக்குறாரு. என்னைக்கு அவர் டச் பண்ணலையோ இல்லை இவருக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சோ நிறுத்த போகிறார், அவ்வளோதான். நம்ம சேவைக்கு வந்து சில பேர் கொஞ்சம் காலத்துக்கு கொடுக்குறாங்க, கொஞ்சம் அந்த கொடுக்குறது அப்படின்னா அது வரைக்கும் பரமாத்மா டச் பண்ணாரு, அதெல்லாம் கொடுத்தாரு. இப்போ டச் பண்ணல, அவர் கொடுக்கல, இல்லை அவர் வேற எங்கேயோ சென்டருக்கோ எங்கேயோ கொடுத்துட்டு இருக்காரு, சந்தோஷம், அவ்வளோதான். இதான் ட்ராமா, அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து இந்த உடன்பாடு கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி காசு கேட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையும் கேட்கறது கிடையாது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸையும் கேட்கறது கிடையாது. நான் எனக்கு தேவைப்படுதுன்றத பொதுவாக சொல்லுவேன், எனக்கு இப்போ தேவைப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் கொடுங்க, நான் உங்களை கேட்கல. உங்களை பரமாத்மா டச் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் நல்ல எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். எனக்கு முகப்பில் ஒரு தம்பி இருந்தார், ஒரு ஸ்டூடெண்ட். அவர் ஒரு நாள் எனக்கு கேட்டார், எப்படி நீங்கள் ஃபீஸ்லாம் கேட்டுறீங்கன்னா சொன்னால், கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிட்டுருக்கேன், ஆனால் நான் தரேன் நான்னார். பரவாயில்லப்பா, நீ பேச்சுலர், உங்களுக்கு எதுக்குப்பா அந்த கஷ்டம் அப்படின்னு. இல்லைண்ணா நான் தரேன். அடுத்த நாள் பார்த்தா ஒரு குழந்தைக்கு தரேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் பார்த்தா 2 குழந்தைக்கும் கொடுத்தாரு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? எனக்குனோ தெரில, உங்களுக்கு மட்டும் தரல அப்படின்னா எனக்கு அப்படியே தா 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 தான்னு யாரோ சொல்லிகிட்டே இருக்காங்க, யார் சொல்கிறாங்கன்னு தெரியல. கொடுத்தவனுக்கு அப்புறம் தான் நிம்மதி வருது. ஒரு குழந்தைய கொடுத்தோன்னே இருக்கிற 2ஆவது குழந்தைக்கு அவர் என்ன பண்ணுவார், திரும்ப திரும்ப வருது. அப்படி தான் நான் கேட்டேன். அது ஏதோ ஒன்று நடக்குதுன்னா என்ன நடக்குதுன்னே தெரில. நீங்கள் ஏதாவது யோகாலாம் பண்ணுறது? அந்த மாதிரி யோகாலாம் யாருக்கும் பண்ணுறது இல்லை. கொடுத்தே ஆகணும், மெஸ்பரிசம், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது, அதெல்லாம் பண்ணுறதும் கிடையாது. இறைவன் டச் பண்ணாதான் நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ அந்த தம்பி சிஸ்டம்லேயே கிடையாது, இந்த வீடியோலாம் அவர் பார்ப்பாருன்றது கிடையவே கிடையாது. அப்படிதான் ட்ராமா. அவங்க ஒரு காலத்தில் இருக்காங்க, ஒரு காலத்தில் கிளம்பி போகிறாங்க. நம்ம சிஸ்டம்ல என்றைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம் கடவுள் புண்ணியத்தில். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, சில விஷயங்களை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சி தான் இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.